வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வரக்கூடிய பைக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் BS6 பைக் தான் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லையும் வந்து ஃபியூல் பம்ப் வச்சு தான் வந்து வண்டி ரன் ஆகுது. ஃபியூல் பம்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்தால் வண்டி வந்து கரெக்டாக ரன் ஆகும். அப்படி ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், பிக்கப் இருக்காது, அடிச்சு போகும். அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி ஃபியூல் பம்போட ப்ரெஷரை நம்ம எப்படி வந்து அளக்கிறது, எதை வச்சு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் கேஜ்னு ஒரு கேஜ் இருக்குது. நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் கேஜ்ன்ட்டு. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லாதனால 2-3 பைக் செக் பண்ண உடனே அந்த ஓஸில் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத யூஸ் பண்ணல. நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து என்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அது குவாலிட்டி இல்லாதனால யாருக்கும் நான் வாங்கி தரல. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் டெஸ்டர் கேஜ்லேயே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து வர வச்சிருக்கோம். அந்த பொருளை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பார்சல் தான் நம்ம வர வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம 4 செட்டு வர வச்சுருக்கோம். ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, ஒரு பைக்கோடைய ஃபியூல் பம்ப் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கான ஒரு செட் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பழைய வீடியோவிலே வந்து இதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஒரு 4 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போட்டோம். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபியூல் பம்ப்பு ப்ரெஷர் டெஸ்டிங் கேஜு. இதில் வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரோட O2 சென்சாரை கலட்டக்கூடிய அந்த சாக்கெட்டு, இது வந்து கிஃப்ட் மாதிரி அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஃபியூல் பம்ப் ப்ரெஷருக்கு இது தேவையில்லை. இது வந்து O2 சென்சார் கலட்டுறது, ஹீரோ ஹோண்டா O2 சென்சார் கலட்டுற பிட். இது வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுதான் வந்து ஃபியூல் ப்ரெஷர் கேஜ். நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த ஓஸ் தான் வந்து போன தடவை நான் வாங்கின ப்ராடக்ட்டில் குவாலிட்டியாக இல்லை. ஓஸ் வந்து பஸ்ட் ஆகிடுது. 2 வண்டி செக் பண்ணோடனே பஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஹைட்ராலிக் ஓஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த கேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபில் பண்ணி கேஜில் ப்ராப்ளம் வராத அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு Yamaha FZ வெர்ஷன் 2 பைக்கு. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் தான் இது. இந்த பைக்கில் நம்ம எப்படி ஃபியூல் பம்போட ப்ரெஷர் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் பம்போட ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு டேங்கில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஃபியூல் பம்போட சாக்கெட்டு. இது வந்து ஃபியூல் பம்போட அவுட்லெட் ஓஸ். இந்த ஓஸ் வந்து டைரெக்டாக போய்ட்டு அந்த பக்கம் இன்ஜெக்டரில் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். நம்ம அந்த இன்ஜெக்டருக்கு போகிற ஓஸை போய் செக் பண்ணலாம். இப்போ நமக்கு அந்த ஃபியூல் பம்ப்லேருந்து இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய ஓஸ் தான். இந்த ஓஸை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். சாவிலாம் ஆஃபில் இருக்கட்டும், ஆனில் வச்சுட்டு பண்ணாதீங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஓஸை வெளியே பண்ணோம். இப்போ அந்த ஓசம் வெளியே எடுத்துகிட்டு இந்த நம்ம கேஜில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இந்த மாதிரி பைப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு எண்டில் அந்த ஃபியூல் பம்ப்லேருந்து வரக்கூடிய ஓஸை ஜாயின் பண்ணிட்டு லாக் பண்ணுறேங்க. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்க இந்த கனெக்டர் ஓஸை எடுத்து ஜாயின் பண்ணுறேங்க. கனெக்டர் ஓஸோட இன்னொரு எண்டை இன்ஜெக்டரில் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம கீ ஆன் பண்ணோன்னா ப்ரெஷர் வந்து ஏறும். பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ண உடனே ப்ரெஷர் வந்து 2.4 PSIயில் வந்து நிற்கிது. இது வந்து 2.5லேருந்து 3 PSI வரைக்கும் இருக்கணும் ப்ரெஷரு. இப்போ பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 2.5லேருந்து 3 PSI கரெக்டாக இருக்குது பாரு ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து ஒரு வேளை கம்மியாக 2க்கு கீழே இருந்தாலோ இல்லை 3க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2க்கு கீழே வந்துச்சுன்னா இது வந்து ஃபியூல் பம்ப் வந்து ப்ரெஷர் சரியில்லை, ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வண்டி வந்து பிக்கப் இருக்காது, ஐட்லிங்கில் ஆஃப் ஆகும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். இந்த மாதிரி 2.5லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். 3 வரைக்கும் போகலாம். இதில் ப்ரெஷர் வந்து இந்த பைக்கில் கரெக்டாக இருக்குது, எந்த பிக்கப் ப்ராப்ளமும் இல்லை இதில். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லீக்கேஜோ இல்லை ஓஸ் வந்து பஸ்ட் ஆகிறது எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் வந்து 2 பைக் செக் பண்ண உடனே வந்து இந்த ஓஸ்லாம் பஸ்ட் ஆகிடுச்சு. இது அந்த மாதிரி ஆகலை, பக்காவாக இருக்குது.
இப்போ இதில் 2.5 PSI கரெக்டாக நிற்கிது. ஒருவேளை இதில் வந்து ஃபியூல் பம்போட ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, 2.5 வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். எடுத்த உடனே ஃபியூல் பம்ப் மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணணும். பேட்டரி வோல்டேஜ் வந்து ஃபியூல் பம்ப் எவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபியூல் பம்பில் ப்ரெஷர் 2.5லேருந்து 3 PSI வரலனா, நம்ம ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய சாக்கெட்டு தான். இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து ஃபியூல் பம்புக்கும் ஃபியூல் கேஜுக்குமான வோல்டேஜ் போயிட்டுருக்கோம். மல்டிமீட்டர் வச்சு 12 வோல்ட் இதில் வருதான்னு நம்ம செக் பண்ணோம். இப்போ இந்த ஃபியூல் பம்பு சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். இது ரெண்டும் வந்து ஃபியூல் கேஜர் ஒயரு. இந்த ஆரஞ்சு ஒயிட்டு, இந்த ப்ளூ பிளாக்கு ஃபியூல் கேஜர் ஒயரு. இந்த ப்ரௌனும் இந்த எல்லோவும் தான் வந்து ஃபியூல் பம்போட பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த யமகா வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம சாவி ஆன் பண்ணாலே ஃபியூல் பம்புக்கு டைரெக்டாக 12 வோல்ட் டிசி வரணும். நான் செக் பண்ணி காட்ட பாருங்கள். சாவி ஆனில் இருந்தாலும் 12 வோல்ட் டிசி வரணும். சாவி ஆன் பண்ணும்போது ஒரு செகண்ட் மட்டும் அதாவது நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ் டைரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவ் மட்டும் ஒரு செகண்ட் வந்துட்டு கட் ஆகிடும். இப்போ இதில் நம்ம அந்த பாசிட்டிவ் டிசி லைனில் மல்டிமீட்டர் வச்சுட்டு DC 20 செட் பண்ணிட்டு பாடி எடுத்து கொடுக்குறேன். சாவி ஆன் பண்ணு. 12 வோல்ட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் அது நெகட்டிவ் ஃபியூல் பம்பு ஒரு நெகட்டிவ் லைனில் நெகட்டிவ் கொடுத்துட்டேன், மல்டிமீட்டர் நெகட்டிவ் கொடுத்துட்டேன், பாடியில் கொடுக்கல. இப்போ சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ஒரு செகண்ட் மட்டும் 12 வோல்ட் வந்துட்டு கட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நெகட்டிவ் வந்து கட் ஆகிடும், ஒரு செகண்டில் கட் ஆகிடும். அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. இந்த மாதிரி நம்ம சாவி ஆன் பண்ணும்போது 12 வோல்ட்டு வரலனா ஃபியூல் பம்பு ஃபுல் ஸ்பீடில் ஓடாது. அப்போ ப்ரெஷர் கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி 12 வோல்ட்டு வராமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணணும், ஃபியூல் பம்ப் ரிலே செக் பண்ணணும், ஃபியூசஸ்லாம் செக் பண்ணணும். ஃபியூசஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லூஸ் கான்டாக்டில் இருக்கா, ஏதாவது ரஸ்ட்டாக இருக்கா அதை செக் பண்ணணும். ரிலே மாற்றி பார்க்கணும். ஃபியூல் பம்புக்கும் பேட்டரி ஃபியூஸுக்கு இருக்கக்கூடிய ஒயரிங் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நமக்கு அந்த 12 வோல்ட் கரெக்டாக எங்கே ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். அப்படி 12 வோல்ட் கரெக்டாக நமக்கு வோல்டேஜ் வந்தோம், ஃபியூல் பம்போட ப்ரெஷர் வரலனா ஃபியூல் பம்பு ஃபில்டரை கட்டி க்ளீன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஃபில்டர் வந்து அடப்பு இருந்தாலும் ஃபியூல் பம்ப் வந்து ப்ரெஷர் வராது. ஃபியூல் பம்ப் ஃபில்டரை கட்டி க்ளீன் பண்ணி போட்டோம், நமக்கு வந்து ப்ரெஷர் வரல, 12 வோல்டேஜும் வருது, ஃபியூல் பம்ப் ஃபில்டர் கட்டி க்ளீன் பண்ணி போட்டாச்சு, அப்பவும் ப்ரெஷர் வரலனா புது ஃபில்டர் மாற்றி பார்க்கலாம். புது ஃபில்டர் மாற்றியும் ப்ரெஷர் வரலனா நம்ம ஃபியூல் பம்ப் மோட்டர் தான் மாற்றி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஃபைனலாக நம்ம வந்து ஃபியூல் பம்ப் தான் மாற்றி ஆகணும். அது மாதிரி எடுத்த உடனே நம்ம ஃபியூல் பம்பை மாற்றாமல் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் ஃபியூல் பம்போட ப்ரெஷரை எப்படி நம்ம அளக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் கேஜ் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் வர வச்சிருக்கோம். அதை டெமோ பார்த்துருப்பீங்க, எப்படி அளக்கணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபியூல் பம்பில் ப்ரெஷர் வரலனா எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி எடுத்த உடனே ஃபியூல் பம்பை மாற்றாமல் எப்படி நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் தேவைப்படுற மெக்கானிக் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக தயார் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. சாஸ்தானாலே குவாலிட்டியாக தான் இருக்கும் ப்ராடக்ட்டு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கி தர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.